விசிடி நம்பரு 669 669 பெங்களூர் கர்நாடக். முரளி டேட்டு 14/9/67, பிறகு 13/9/67. क्लैरिफिकेशन डेट 8/5/2007. प्रातः क्लास चल रहा था 14 सितंबर 1967. மார்னிங் கிளாஸ் போயிட்டு இருந்தது 14 செப்டம்பர் 1967 दूसरा पेज, ரெண்டாவது பேஜ். आदि में बात चल रही थी संगम युग कब होता है और कैसे होता है. ஆரம்பத்துல பேச்சு போயிட்டு இருந்தது சங்கம் யுகம் எப்போ இருக்கும், பிறகு எப்படி இருக்கும். यह भी किसी को पता नहीं है. இந்த விஷயத்தை பற்றி கூடயும் யாருக்குமே தெரியாது. तुम जानते हो हम ब्राह्मण ब्रह्मा कुमार कुमारियाँ पुरुषोत्तम संगम युगी हैं. உங்களுக்கு தெரியும் பிராமணர்களா இருக்கிற நாம பிரம்மா குமார் குமாரிஸ் புருஷோத்தம் சங்கம் யுகத்தினர்கள் ஆயிருக்கிறோம். बाकी जो भी है மற்றபடி யாரெல்லாம் वो सब कलयुगी है. மற்றபடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கலியுகிகள் ஆயிருக்காங்க, கலியுகத்துல வசிக்க கூடியவங்க. तुम कितने थोड़े हो. நீங்க இவ்வளவு கம்மி பேர் இருக்கீங்க. इस झाड़ की भी तुमको नॉलेज है. இந்த மரத்தை பற்றி கூடயும் இதோட ஞானம் உங்களுக்கு இருக்குது. ये मनुष्य सृष्टि रूपी झाड़ है. இது மனித சிருஷ்டி ரூபமான மரமா இருக்குது. ये झाड़ भी पहले छोटा होता है. இந்த மரம் கூடயும் ஃபர்ஸ்ட் சின்னதாக இருக்கும், फिर वृद्धि को पाता जाता है. பிறகு இதோட வளர்ச்சி என்றது ஏற்பட்டு இருக்கும்னு சொல்றாங்க. कितनी इन्वेंशन निकालते हैं कि पैदाइश से कम कैसे हो. எந்த அளவுக்கு இன்வென்ஷன் பண்றாங்க, எப்படியாவது இந்த ஒரு ஜென்ம கொடுக்கிற விஷயங்கள் கம்மி ஆகணும்னு. परंतु नर चाहत कुछ और है औरों की और है भाई. ஆனா நரன் என்ன செய்யறானோ என்ன விருப்பப்படுறானோ அது ஆகிறது இல்ல, ஆகிறது வேற ஏதோன்னு சொல்றாங்க. सबका मृत्यु तो होना ही है. எல்லாருதுமே மரணம் என்றது ஆகிதா தீரணும். क्या क्या करते रहते हैं. மரணம் என்றது ஆகிதா தீரும். ஏதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. सब ठग लोग हैं. எல்லாருமே ஏமாத்தக்கூடியவங்க இருக்காங்க. अनेक प्रकार के प्लान्स आदि बनाते रहते हैं. நிறைய விதமான பிளான்ஸ் எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. और तुम्हारा ये ईश्वरीय प्लान देखो कैसा है. பிறகு உங்களோடது இந்த ஈஸ்வரிய பிளான பாருங்க எப்படி இருக்குது. वो तो अनेक आसुरी प्लान चल रहे हैं. அவங்களது எப்படின்னா நிறைய ஆசுரி பிளான்ஸ் நடந்துட்டு இருக்குது. और बाबा क्या है गुप्त प्लान. பிறகு பாபா தான் இருக்குது குப்தமான பிளான். वो तो कितने प्लान बनाते रहते हैं, अन्न मंगाते रहते हैं. அவங்க எத்தனை பிளான்ஸ் தயார் பண்றாங்க. இந்த சாப்பாடு என்ன இருக்குதோ தானியத்தை எல்லாமே வர வைக்கிறாங்க. समझते हैं अब फसल बहुत अच्छी होगी. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இப்போ இந்த விளைன்றது ரொம்ப நல்லபடியாக ஏற்படும். और आई बरसात और कितना नुकसान कर देती है. பிறகு மழை பெஞ்சது அப்ப எவ்வளவு நஷ்டமாயிடுது. इस नेचुरल कैलेमिटीज की चाल को कोई समझ नहीं सकता. இந்த இயற்கையினோட ஆபத்துகளினோட அந்த ஒரு பிளான் என்ன இருக்குதோ அத பற்றி யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. அதோட நடத்தைய பற்றி யாருக்கு கூடயும் புரியறதில்ல. कोई भी बात पर ठिकाना नहीं है. எந்த விஷயத்துல கூடயும் ஒரு பிக்ஸ் ஆன விஷயம் இல்ல. कहाँ फसल हो
और बर्फ के ओले पड़ जाएं तो कितना नुकसान हो जाता है। இங்க ஒரு இடத்துல இந்த விளைக்குது அங்க ஒருவேளை இந்த மழை பெஞ்சது எப்படின்னா ஐசினோட அந்த இது இருக்கும் இல்லையா, அது வீழுது மழைலன்னா எவ்வளோ அங்க என்னன்னா நஷ்டமாயிடுது. न पड़े तो भी नुकसान हो सकता है. ஒருவேளை மழை பெய்யலன்னாலும் கூடயும் நஷ்டமாகலாம். इनको कुदरती आपदा कहा जाता है. இதுக்கு இயற்கையினோட ஆபத்துகள்னு சொல்லப்படுகிறது. और ये कुदरती आपदाएं तो ढेर की ढेर होनी है. பிறகு இந்த இயற்கையினோட ஆபத்துகள் என்றது நிறையதிலும் நிறையது ஆகும்னு சொல்றாங்க. इन आपदाओं से बचने के लिए இந்த ஆபத்துகளிலிருந்து சேஃபாக இருக்கிறதுக்காக बहुत बहादुर होना चाहिए. ரொம்ப தைரியம் இருக்கணும். कोई का ऑपरेशन होता है तो वह देख नहीं सकते हैं. இப்போ ஒருத்தருக்கு ஆபரேஷன் ஆகுதுன்னு அத பார்க்க முடியறது இல்ல. नहीं देख सकते हैं तो अनकॉन्शियस हो जाते हैं. பார்க்க முடியலன்னா அவங்க மயக்கம் வந்துடுது அவங்களுக்கு. अभी तो इस सारी सृष्टि का ऑपरेशन होना है. இப்போ இந்த முழு சிருஷ்டினோட ஆபரேஷன் ஆகும்னு சொல்றாங்க. बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க, मैं आए सबका ऑपरेशन करता हूँ. நான் வந்து எல்லாருக்குமே ஆபரேஷன் பண்றேன். सारी सृष्टि रोगी है. முழு உலகம் நோயாளியா இருக்குது. और अविनाशी सर्जन भी बाप का नाम है. பிறகு அவினாஷி சர்ஜன் கூடயும் அப்பாவோட பேரா இருக்குது. ये सर्जन सारी सृष्टि का ऑपरेशन कर देंगे. இந்த சர்ஜன் முழு சிருஷ்டிக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. ऐसा ऑपरेशन करेंगे जो फिर विश्व में இப்படிப்பட்ட ஆபரேஷனை செய்வாங்க. இதுக்கு பிறகு உலகத்துல रहने वालों को कब दुख नहीं होगा. இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே துக்கம் அனுபவம் ஆகாது. कितना बड़ा सर्जन है. எந்த அளவுக்கு பெரிய சர்ஜனா இருக்காங்க. आत्माओं का भी ऑपरेशन, ஆத்மாக்களுக்கு கூடயும் ஆபரேஷன், और बेहद की सृष्टि का भी ऑपरेशन करने वाला सर्जन. பிறகு எல்லாருக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டிக்கு கூடயும் ஆபரேஷன் செய்யக்கூடிய சர்ஜனா இருக்காங்க. वहाँ नई दुनिया में मनुष्य तो क्या जानवर भी रोगी नहीं रहते. அங்க புது உலகத்துல மனிதர்கள் என்ன விலங்குகள் கூடயும் நோய் என்றது அதுக்கு கூடயும் வராது. बाप बैठ समझाते हैं, அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க, कि मेरा और बच्चों का क्या पार्ट है. என்னோடது பிறகு குழந்தைகளோட பார்ட் என்ன இருக்குதுன்னு. इसको कहते हैं रचयिता और रचना के आदि मध्य अंत का ज्ञान. இதுக்கு சொல்வாங்க படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடை கரையினோட ஞானம். जो ज्ञान तुम ही ले रहे हो. இந்த ஞானத்தை நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. तो इस बात की बच्चों को पहले पहले बहुत खुशी होनी चाहिए. அதாவது பாபா சொல்றாங்க இந்த விஷயத்தை பற்றி குழந்தைகளான உங்களுக்கு ரொம்ப குஷியாகணும். यह ज्ञान दुनिया में कोई नहीं लेते और हम लेते हैं. இந்த ஞானம் உலகத்துல யாருமே எடுத்துக்கிறது இல்ல, பிறகு நாம எடுத்துக்கிறோம். आज सतगुरुवार है. இன்னைக்கு थर्सडे இருக்குது. डे है. हमेशा सत्य बोलना चाहिए. நாளா இருக்குது. சதா உண்மைதான் பேசணும். व्यापार में कहते हैं सत्य बोलो. வியாபாரத்துல சொல்றாங்க உண்மைய பேசுங்க. ठगी की बात न करो. ஏமாத்திர பேச்சுகளை பேசாதீங்க.
फिर भी लोभ में आए करके कुछ कम सौदा कर देंगे। ஆனாலும் பேராசையில வந்து கொஞ்சம் இப்படி செஞ்சிடுவாங்க। सत्य कब कोई बोलते ही नहीं है, யாருமே எப்பவுமே உண்மை பேசுறதே இல்ல, झूठ ही झूठ बोलते रहते। வெறும் பொய் தான் பேசுறாங்க। इसलिए सब कोई सत्य को याद करते हैं। அதனாலதான் எல்லாருமே உண்மையானவங்கள நினைவு செய்றாங்க। कहते भी हैं सत्य नाम संग है, சொல்லவும் செய்றாங்க சத்தியநாம கூடயே இருக்குது। वो झूठ बोलते हैं அவங்க பொய் பேசுறாங்க कि सत्य नाम संग है। சத்தியமான பேரு உண்மையில உண்மை கூட இருக்குது। सत्य तो संग होता नहीं। சத்தியம் என்றது கூட இருக்கிறது இல்ல। अभी तुम जानते हो बाबा जो सत्य है, இப்போ உங்களுக்கு தெரியும் பாபா யாரு உண்மையானவரோ, वो हमारे संग चलेगा। அவங்க நம்ம கூட இருப்பாங்க। हम आत्माओं के साथ चलेगा। ஆத்மாக்களா இருக்கிற நம்ம கூட வருவாங்க। अभी सत्य के साथ तुम आत्माओं का संग हुआ है। இப்போ உண்மையானவங்க கூட ஆத்மாக்களா இருக்கிற உங்களோட சங்கம் ஏற்பட்டிருக்குது, அந்த கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு। इसको कहते हैं सत्संग। இதுக்கு சொல்றாங்க சத்சங்। तो सत्संग में रहने वाले तुम ही साथ जावेंगे। அதாவது பாபா சொல்றாங்க சத்திய சங்கத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க தான் கூட போவீங்க। तुम बच्चे जानते हो குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் शिव बाबा आया हुआ है, शिव बाबा வந்திருக்காங்க। जिसको ट्रुथ गॉड फादर कहा जाता है। யாருக்கு ட்ரூத் காட் ஃபாதர்னு சொல்லப்படுகிறாங்க। वो हम आत्माओं को प्योर बनाए साथ ले जावेंगे। அவங்க ஆத்மாக்களா இருக்கிற நம்மள பியூராக ஆக்கி கூட அழிச்சிட்டு போகுவாங்க। एक ही बार ले जाते हैं। ஒரு தடவை தான் அழிச்சிட்டு போகிறாங்க। सतयुग में कोई ऐसे नहीं कहते हैं राम राम संग है। சத்துயுகத்துல இப்படி யாருமே சொல்றது இல்ல ராமனோட பேரு கூட இருக்குதுன்னு, या सत्य नाम संग है, இல்லன்னா சத்தியமானவங்களோட பேரு கூட இருக்குதுன்னு। बाप कहते हैं அப்பா சொல்றாங்க सतयुग में मैं संग नहीं होता। சத்தியுகத்துல நான் கூட இருக்க மாட்டேன்। तुम सब सत्य बन जाते हो। நீங்க எல்லாருமே உண்மையானவங்களாக ஆயிடுறீங்க। अभी मैं तुम बच्चों के पास आया हुआ हूँ। இப்போ குழந்தைகளான உங்ககிட்ட நான் வந்திருக்கேன்। तो नैनों पर बिठाई ले जाता हूँ। அப்போ கண்கள் மேல உட்கார வச்சு அழைச்சிட்டு போகிறேன்। ये स्थूल नैनों की बात नहीं है। இது ஸ்தூல கண்களோட பேச்சு இல்ல, तीसरे नेत्र की बात है। மூணாவது கண்ணினோட பேச்சா இருக்குது। शिव नेत्र की बात है। சிவனோட கண்களினோட பேச்சா இருக்குது। तुम बारात बनते हो। நீங்க எப்படின்னா உங்களோடது ஊர்வலம் ஏற்படும்। तुम जानते हो उस समय बाप आए हैं। உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல அப்பா வந்திருக்காங்க। करोड़ों को साथ ले जावेंगे। கோடிக்கணக்குல ஆத்மாக்களை அழைச்சிட்டு போகுவாங்க கூட। वो शंकर की बारात नहीं है। அது சங்கரனோட ஊர்வலம் இல்ல, शिव के बच्चों की बारात है। சிவனோட குழந்தைகளோட ஊர்வலமா இருக்குது। वो पतियों का पति भी है। அவங்க கணவர்களுக்கு கூடயும் கணவனா இருக்காரு। कहते हैं तुम सब ब्राइड्स हो।
சொல்றாங்க நீங்க எல்லாருமே பிரைட்ஸ் ஆயிருக்கீங்க. मैं हूँ ब्राइड ग्रूम. நானா இருக்கேன் பிரைட் க்ரூம். நீங்க எல்லாருமே மண பெண்கள் ஆயிருக்கீங்க, நானும் மணமகன் ஆயிருக்கிறேன். क्योंकि तुम सब आशुक हो मुझे एक मासूक के. ஏன்னா நீங்க எல்லாருமே காதலியர்கள் ஆயிருக்கீங்க, காதலன் ஆயிருக்கிற எனக்கு நீங்க எல்லாருமே காதலியர்கள் ஆயிருக்கீங்க. और ये मासूक एक ही होता है. பிறகு இந்த மாஷூக் அப்படின்னா அந்த காதலன் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இப்படி तुम आधा कल्प से मुझे मासूक के आशुक हो. நீங்க பாதி கல்பத்திலிருந்து காதலன் ஆயிருக்கிற எனக்கு காதலியர்கள் ஆயிருக்கீங்க. तो अभी मैं आया हुआ हूँ. அதாவது அப்பா சொல்றாங்க நான் இப்போ வந்திருக்கேன். सभी भक्त हैं. எல்லாருமே பக்தர்களா இருக்காங்க. भक्तों की रक्षा करने वाला भगवान. பக்தர்களுக்கு பாதுகாப்ப கொடுக்க கூடியவங்க பகவானா இருக்காங்க. आत्मा भक्ति करती है शरीर के साथ. ஆத்மா பக்தி பண்ணுது शरीरத்து கூட. सतयुग त्रेता में भक्ति होगी नहीं. சத்யுக திரேதால பக்தி இருக்கவே இருக்காது. क्यों नहीं होगी? ஏன் இருக்காது? क्योंकि वहाँ ஏன்னா அங்க देह नहीं, स्मृति ही नहीं. அங்க தேகம் இல்ல, நினைவு இருக்காது. देह की स्मृति தேகத்தினோட நினைவு नहीं होती है, இருக்காதுன்னு சொல்றாங்க. इसलिए भक्ति भी नहीं होती है. அதனால பக்தியும் ஆகாது. भक्ति का फल सतयुग में मांगते हैं. பக்தியினோட பலன் சத்யுகத்துல கேக்குறாங்க. तो वो फल आप बच्चों को दे रहे हैं. அதாவது அந்த பலனை இப்போ குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. वो तुम्हारा मासूक है. அவங்க உங்களோட காதலனா இருக்காங்க. जो तुमको बिल्कुल साथ ले जावेंगे. யாரு உங்களை முழுமையாக கூடயே அழிச்சிட்டு போகுவாங்க. फिर तुम अपने पुरुषार्थ अनुसार जाए राजभाग. பிறகு நீங்க உங்களோட புருஷார்த்தத்துக்கு அனுசாரமாக போய் ராஜபாகியத்தை प्राप्त कर लेंगे. பிராப்தி பண்ணிக்குவீங்க. ये बातें कहीं भी लिखी हुई नहीं है. இந்த விஷயம் எங்கேயும் எழுதிருக்கல. कहते हैं शंकर ने पार्वती को अमर कथा सुनाई. சொல்றாங்க சங்கர் பார்வதிக்கு அமர கதைய சொன்னாங்கன்னு. वास्तव में तो तुम सब हो पार्वतियाँ. வாஸ்தவத்துல நீங்க எல்லாருமே பார்வதிகளா இருக்கீங்க. और मैं हूँ कथा सुनाने वाला अमरनाथ. பிறகு நானு கதைய சொல்லக்கூடிய அமர்நாத் ஆயிருக்கேன். अमरनाथ एक कोई कहा जाता है. அமர்நாத்னு சொல்லி ஒருத்தருக்கு தான் சொல்லப்படுகிறாங்க. ऊंचे ऊंचे बाप है. உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இருக்காங்க. उनको अपनी देह नहीं है. அவங்களுக்கு அவங்களதா இருக்கிற தேகம் இல்ல. कहते मैं अमरनाथ तुम बच्चों को अमर कथा सुनाता हूँ. சொல்றாங்க அமர்நாத் ஆயிருக்கிற நானு குழந்தைகளான உங்களுக்கு அமர் கதைய சொல்றேன். शंकर पार्वती यहाँ कहाँ से आ सकते? சங்கர் பார்வதி இங்க எங்கிருந்து வர முடியும்? वो तो सूक्ष्म वतनवासी है. அவங்க சூக்ஷ்ம வத்தன் வாசிகளா இருக்காங்க. அப்படின்னா சூக்ஷ்ம வத்தனத்துல வசிக்க கூடியவங்க இருக்காங்க. जहाँ सूरज चांद का भी सितारों का भी गम नहीं है. எங்க சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் இதோடது கூடயும் அது என்னன்னா அங்க போய் அது ரீச் ஆக முடியறதில்ல, சேர முடியறதில்ல. मना அப்படின்னா गम किसका होता है? जिससे लगाव होता है.
துக்கம்ன்றது யாருக்கு எதுக்காக ஏற்படுது? இப்ப யாரு கூட பற்று இருக்குமோ उसके लिए गम होता है। அவங்களுக்காக இந்த துக்கம்ன்றது ஏற்படுது। लगाव नहीं பற்று இல்லைன்னா तो गम भी नहीं। அப்போ துக்கமும் இல்ல। सूक्ष्म वतनवासी तो होते ही है फरिश्ते। சூக்ஷ்ம வத்தன்வாசிகள் பரிஸ்தாக்கள் தான் இருப்பாங்க। तो शंकर पार्वती के लिए बोला है, அதாவது சங்கர் பார்வதிக்காக சொல்லப்பட்டிருக்குது, சொல்லிருக்காங்க कि वहाँ सूक्ष्म वतन में उनको अपनी देह का भान ही नहीं। அங்க சூக்ஷ்ம வத்தனத்துல அவங்களுக்கு தேகத்தினோட அந்த ஒரு கான்சியஸே இருக்காது, அபிமானமே இருக்காது। देह के संबंधियों की बात ही नहीं। தேகத்தினோட உறவினர்களினோட பேச்சே இல்ல। सूरज चांद सितारों का कोई गम नहीं। சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இதோடதெல்லாம் எதுவுமே இருக்காது, அங்க ரீச் ஆகாது। बाकी शास्त्रों में जो भी बातें हैं सब भक्ति मार्ग की दंत कथा है। மற்றபடி சாஸ்திரங்கள்ல எதெல்லாம் விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட கதைகளா இருக்குது। गीता देखो कैसे बैठ बनाई है। கீதாவை பாருங்க எப்படி உட்கார்ந்து தயார் பண்ணிருக்காங்க। हे अर्जुन, भिंडी खाने से ये होता है। हे अर्जुन, வெண்டைக்காய் சாப்பிடுறதுனால இப்படி ஆகும்। बैंगन खाने से ये होता है। கத்திரிக்காய் சாப்பிடுறதுனால இதாகும்। ऐसी ऐसी कथाएं बैठ बनाई है। இப்படி எல்லா கதைகளை உட்கார்ந்து தயார் பண்ணிருக்காங்க। बाप कहते हैं ये सब मेरा ही झूठ है। அப்பா சொல்றாங்க இது எல்லாமே பொய் தான், सच की रत्ती नहीं। இது எல்லாமே வெறும் பொய் தான், உண்மை என்றது கொஞ்சமும் இல்ல। ये साधु संतादि जो भी सुनाते हैं सब झूठ सुनाते हैं। இந்த சாது சந்த் எதெல்லாம் சொல்றாங்களோ இதெல்லாமே பொய் தான் சொல்றாங்க। है गीता में भगवान वाच। இது கீதையில பகவான் சொல்லிருக்கிற விஷயங்களா இருக்குது। नाम ही दिया हुआ है श्रीमद् भगवत गीता। பேரே கொடுத்திருக்காங்க ஸ்ரீமத் பகவத் கீதா। भगवान की गाई हुई गीता। பகவான் மூலமாக பாடப்பட்டிருக்கிற கீதா। जहाँ से श्रीमत मिलती है। எங்கிருந்து ஸ்ரீமத் கிடைக்குது? अब भगवान तो भगवान ही होना चाहिए ना। இப்போ பகவான் பகவானே ஆயிருக்கணும் இல்லையா? பகவான் தானே ஆயிருக்கணும் இல்லையா? कहते हैं कृष्ण ने कहा मैं सर्वव्यापी हूँ। சொல்றாங்க கிருஷ்ணர் சொன்னாங்க நானே சர்வவியாபி ஆயிருக்கிறேன்। अब कृष्ण थोड़ा ही कहेंगे இப்போ கிருஷ்ணர் ஒன்னு சொல்ல மாட்டாங்க कि मैं सर्वव्यापी हूँ। நானு சர்வவியாபி ஆயிருக்கேன்னு। 1467 की वाणी का 3रा पेज। कृष्ण के भक्त होंगे तो कहेंगे जिधर देखो कृष्ण ही कृष्ण। கிருஷ்ணனோட பக்தர்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்வாங்கன்னா எங்க பார்த்தோம்னாலும் அங்க வெறும் கிருஷ்ணர் தான்। ऐसे कह करके बहुत खुश होते रहते हैं। இப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க। तो देखो भक्ति मार्ग में तुम क्या क्या सुनते आए हो। அப்ப பாருங்க பக்தி மார்க்கத்துல நீங்க என்னெல்லாம் கேட்டுட்டே தான் வந்திருக்கீங்க। और अभी बाप क्या समझाते हैं। இப்போ அப்பா என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க। वंडरफुल बातें हैं। व्यास ने क्या क्या बैठ बनाया। வண்டர்ஃபுல்லான விஷயங்கள் வியாசன் உட்கார்ந்து எதெல்லாம் செஞ்சிருக்காங்க। नाम देते हैं वेद व्यास। பேரை கொடுத்துடுறாங்க வேதவியாஸ்। तो क्या व्यास ने बैठ वेद बनाई। அப்போ வியாசன் உட்கார்ந்து வேதத்தை தயார் பண்ணாங்களா? भगवान कौन है பகவான் யாரா இருக்காங்க ये भी नहीं जानते। இத பற்றி கூடயும் தெரியாது। अगर भगवान सर्वव्यापी है तो वेद कैसे बैठ लिखेगा। ஒருவேளை பகவான் சர்வவியாபியா இருக்காங்கன்னா வேதத்தை உட்கார்ந்து எப்படி எழுதுவாங்க?
अभी तुम समझते हो, இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. शास्त्रों में सब झूठ ही झूठ है. சாஸ்திரங்கள்ல வெறும் எல்லாமே பொய் தான். सत्य है ही एक बाप, உண்மையானவர் ஒரு அப்பா தான் இருக்காங்க. जो तुमको सत्य कथा सुनाते हैं. யாரோ உங்களுக்கு உண்மையான கதைய சொல்றாரு. बाप बगैर सच्ची कथा कोई सुना ही नहीं सकता. அப்பா தவிர யாருமே உண்மையான கதைய சொல்லவே முடியாது. ये भी समझते हो विनाश होने में तो टाइम लगता है. இதுவும் புரிஞ்சுக்கிறீங்க, விநாசம் ஆகுறதுல டைம் பிடிக்கும். एक झटके में, एक सेकंड में तो विनाश होने वाला नहीं. ஒரே ஒரு இடியில, ஒரே ஒரு அப்படியே டக்குன்னு ஒண்ணு விநாசம் ஆகுறது இல்ல. दुनिया तो बहुत बड़ी है. உலகம் ரொம்ப பெருசா இருக்குது. कितने ढेर आदि मकान खत्म हो जाएंगे. எத்தனை இந்த வீடுகள் இதெல்லாமே விநாசம் ஆயிடும். अर्थक्वेक में कितना नुकसान हो जाता है. இந்த பூகம்பத்துல எவ்வளவு நஷ்டம் ஆயிடுது. कितने मरते हैं. எத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க. फिर देखो कहाँ अर्थक्वेक होती है तो झट मकान आदि बनाए लेते हैं. பிறகு பாருங்க, எங்கேயாவது பூகம்பம் ஆச்சுன்னா டக்குன்னு வீடு எல்லாமே தயார் பண்ணிக்கிறாங்க. वो तो एक दो जगह की बात हुई. அது ஒரு இடம் ரெண்டு இடங்களினோட விஷயங்கள் ஆயிடுச்சு. अभी तो सारे विश्व पर अर्थक्वेक होनी है. இப்போ முழு உலகத்து மேலேயே அர்த்குவேக் ஆக வேண்டியதாக இருக்குது. फिर बाकी तुम्हारा छोटा झाड़ होगा. மற்றபடி உங்களோடது சின்ன மரம் இருக்கும்னு சொல்றாங்க. दिल्ली पहले भी परिस्तान थी. டெல்லி முன்னாடி கூடயும் பரிஸ்தானாக இருந்தது. और उस एक परिस्थान में लक्ष्मी नारायण का राज्य चलता है. பிறகு அந்த ஒரு பரிஸ்தான்ல லக்ஷ்மி நாராயணர்களோட ராஜ்யம் நடக்குது. कितने बड़े बड़े महल बगीचे आदि होंगे. எவ்வளவு பெரிய பெரிய அரண்மனைகள், பூத்தோட்டம் இதெல்லாமே இருக்கும். बेहद की जागीर मिल जाती है. எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. उस जागीर पाने के लिए तुमको कुछ भी खर्चा नहीं करना पड़ता है. அந்த ப்ராப்பர்ட்டிய அடையிறதுக்காக உங்களுக்கு எதுவுமே செலவு செய்யற அவசியம் இருக்கிறது இல்ல. बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க, देखो इनकी लाइफ में ही कितना सस्ता अनाज था. இவங்களோட லைஃப்லயே பாருங்க எந்த அளவுக்கு தானியங்கள் எல்லாமே அதோட விலை கம்மி இருந்தது. ये तो अंतिम जन्म. இது கடைசி ஜென்மமா இருக்குது. तो सतयुग में कितना सस्ता होगा. அப்ப சத்யுகத்துல எவ்வளவு விலை கம்மி இருக்கும். दिल्ली जितना तो एक घर होगा. டெல்லி போல ஒரு வீடு இருக்கும். और ढेर सारी जमीन आदि होगी. டெல்லி மாதிரி ஒரு வீடு இருக்கும். பிறகு நிறைய இந்த லேண்ட் எல்லாம் இருக்கும். मीठी मीठी नदियों पर तुम्हारा राज्य होगा. ஸ்வீட்டான நதிகள் இருக்கும் இல்லையா, அது மேல உங்களோட ராஜ்யம் இருக்கும். यमुना के कंठे पर राज्य तो होगा. யமுனாயினோட கரையோரம் ராஜ்யம் இருக்குதான். लेकिन जमुना नदी का पानी कैसा होगा. ஆனா யமுனாயினோட தண்ணி எப்படி இருக்கும். मीठा पानी होगा. और अभी அது ஸ்வீட் தண்ணியாக இருக்கும். பிறகு இப்போ अभी तो सारी दिल्ली में कहीं भी இப்போ முழு தில்லில எங்க எடுத்துக்கிட்டாலும் खुदाई की जाए, தோண்டி பார்த்தோம்னா खारा ही खारा पानी निकलता है. வெறும் உப்பு தண்ணி தான் கிடைக்குது. क्यों. ஏன்
क्योंकि दिल्ली में 7 बड़े बड़े नाले गिरते हैं। ஏன்னா டெல்லியில பெரிய 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 7 கால்வாய்கள் வந்து அங்க சேருது यमुना नदी में। யமுனா நதியில वहाँ ये नाले आदि होंगे नहीं। அங்க இந்த கால்வாய்கள் எல்லாமே எதுவுமே இருக்காது। यहाँ तो गंद बहाने वाले नाले, இங்க அழுக்க பாய வைக்கிற இந்த கால்வாய்கள் कितना बदबू फैलाते हैं। எவ்வளோ துர்நாத்தத்தை பரவுது। तुम्हारा तो मीठी नदियों पर राज्य होगा। உங்களோடது இனிமையான அந்த ஸ்வீட்டான தண்ணி இருக்கோ இல்லையா, அந்த நதிகள் அது மேல ராஜ்யம் இருக்கும்। एक एक को क्या न होगा। ஒவ்வொருத்தருக்கு என்னெல்லாம் இருக்காது। और सदैव अन्न मिलता रहेगा। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, சதா சாப்பாடு கிடைச்சிட்டே இருக்கும்। वहाँ के फल फूल भी देखो कितने बड़े बड़े होते हैं। அங்க இருக்கிற பழங்கள் பிறகு பூக்களை கூடயும் பாருங்க எவ்வளவு பெருசு பெருசாக இருக்கும்। तुम साक्षात्कार में जाते थे, सूबी रस पी कर आते थे। நீங்க சாட்சாத்காரத்தை அனுபவம் செஞ்சிட்டு இருந்தீங்க, சூபி ரச குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க। कहते थे वहाँ माली है। சொல்றாங்க அங்க பூத்தோட்டத்துக்கு எஜமான் இருக்காங்க। अब माली तो जरूर बैकुंठ में अथवा नदी के किनारे ही होगा। இப்போ அந்த பூத்தோட்டத்துக்கு எஜமான் கண்டிப்பாக வைகுண்டத்துல இல்லன்னா நதியோரம்தான் இருப்பாங்க। सूक्ष्म वतन में थोड़े ही माली होगा। சூக்ஷ்ம வத்தனத்துல அந்த பூத்தோட்டக்காரன் இருப்பான்னா என்ன? वहाँ नई दुनिया में कितने थोड़े होंगे। அங்க புது உலகத்துல எவ்வளவு கம்மி பேர் இருப்பாங்க। कहाँ अभी 5 करोड़ 500 करोड़। எங்க எப்படி இப்போ 500 கோடி ஆத்மாக்கள்। और कहाँ 9 लाख। பிறகு எங்க 9 லட்சம் ஆத்மாக்கள்। और सब कुछ तुम्हारा होगा। பிறகு எல்லாமே உங்களோட தான் இருக்கும்। बाप ऐसी राजाई देते हैं, அப்பா அப்படிப்பட்ட ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க, जो राजाई हमसे कोई छीन न सके। அந்த ராஜாங்கத்தை நம்மளிடமிருந்து யாருமே அத எடுத்துக்க முடியாது, வலுக்கட்டாயமாக இழுக்க முடியாது। आज तो राजाई का नाम निशान ही गुम कर दिया। இன்னைக்கு எப்படின்னா ராஜாங்கத்தினோட பேரு அடையாளத்தை கூடயும் பறக்க வச்சுட்டாங்க, மறைச்சிட்டாங்க। राजाओं की राजाई सारी ही छिन गई। ராஜாவோட ராஜாங்கம் கம்ப்ளீட் ஆக அது என்ன ஆயிடுச்சுன்னா அது இழுத்துக்கப்பட்டது। वहाँ तो आसमान धरती आदि सब के तुम मालिक रहते। அங்க ஆகாயம் பூமி எல்லாத்துக்குமே நீங்க எஜமானாக இருப்பீங்க। गीत भी बच्चों ने सुना। பாட்டு கூடயும் குழந்தைகள் கேட்டிருக்கீங்க। ये गीत सबको घर में रखना चाहिए। இந்த பாட்டு எல்லாருக்குமே வீட்ல जाग வச்சுக்கணும்। सजनिया जाग। முழிச்சுக்கோங்க காதலியர்களே, முழிச்சுக்கோங்க। इस पाप की दुनिया से दूर कहीं ले चल। இந்த பாவத்தினோட உலகத்திலிருந்து தூரம் எங்கேயாவது அழிச்சிட்டு போ। ऐसे ऐसे गीत 6-8 हों, இப்படிப்பட்ட பாட்டுகள் 6-8 இருக்கணும்। जो घर घर में जरूर रखना चाहिए। எப்படின்னா ஒவ்வொரு வீட்ல கூடயும் கண்டிப்பாக வச்சுக்கணும், अपन को रिफ्रेश करने के लिए। தன்னை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக। ऐसे ऐसे गीत सुनने से खुशी का पारा चढ़ जाता है। இப்படிப்பட்ட பாட்டுகள் கேட்கறதுனால குஷியினோட நஷை அந்த ஒரு போதை ஏறிடுது। जब कभी देखो कि अवस्था में कुछ गड़बड़ है, எப்பயாவது நீங்க பாத்துக்கிறீங்க என்னன்னா செக் பண்ணீங்க ஸ்டேஜ்ல ஏதோ அப் அண்ட் டவுன்ல இருக்கிறோன்னு, इन गीतों को बजाय लेना चाहिए। அப்போ இந்த பாட்டுகளை போட்டுக்கணும்।
ये खुशी के गीत हैं இது குஷிக்கான பாட்டுகளா இருக்குது. और तुम इन गीतों का अर्थ भी जानते हो. பிறகு நீங்க இந்த பாட்டுகளுக்கான அர்த்தத்தை பற்றி கூடயும் உங்களுக்கு தெரியும். मना அப்படின்னா गीत भी कभी दुख का वाइब्रेशन फैलाने वाले नहीं बजाने चाहिए. பாட்டு கூடயும் எப்பவுமே துக்கத்தினோட வைப்ரேஷன்ஸ பரவ வைக்கிற பாட்டுகளை போடக்கூடாது. कैसे गीत बजाएं? எப்படிப்பட்ட பாட்டுகளை போடணும்? जो सुख का वाइब्रेशन फैलाए. இது சுகத்தினோட வைப்ரேஷன்ஸ பரவ வைக்கதோ அப்படிப்பட்ட பாட்டுகளை போடணும். बाबा बहुत युक्तियाँ बतलाते रहते हैं. பாபா ரொம்ப யுக்திகளை சொல்லிட்டே தான் இருக்காங்க. अपने को हर्षित मुख बनाने की. தன்னை புன்னக முகமோட வச்சுக்கிறதுக்காக. बाबा को लिखते हैं बाबा इतनी खुशी नहीं होती है. பாபாக்கு எழுதுறாங்க பாபா அந்த அளவுக்கு குஷி இருக்கிறது இல்லையே. माया के बहुत तूफान आते हैं. மாயாவோட ரொம்ப புயல் வருது. अरे அரே माया के तूफान आते हैं तो तुम बाजा बजाए लो. மாயாவோட புயல் வருதா அப்போ நீங்க பாட்டை போட்டுக்கோங்க. खुशी के लिए बाजे बजाते हैं ना. குஷிக்காக பாட்டை போடுறாங்க இல்லையா? அப்படின்னா அந்த மியூசிக்க போட்டுக்கிறாங்க இல்லையா? பாஜானா இங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க, மியூசிக்க போட்டுக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. बड़े बड़े मंदिरों में भी फाटक पर बाजा रखते हैं. பெரிய பெரிய கோயில்கள்ல கூடயும் இந்த டோர் கிட்ட என்னன்னா அந்த வாசிக்கிற அந்த பொருள்கள் இருக்கும் இல்லையா, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இங்க பாபா பாட்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லல, பாஜானா இந்த மியூசிக் இருக்கும்ல இதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. बॉम्बे में माधव बाग में लक्ष्मी नारायण के मंदिर के फाटक पर பாம்பேல இந்த லக்ஷ்மி நாராயணனோட கோயிலினோட அந்த ஒரு டோர்ல सदा बाजा बजता रहता है. சதா அந்த மியூசிக் என்றது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா அதை வாசிச்சுட்டே தான் இருப்பாங்க. कहाँ की यादगार है? எந்த இடத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? संगम युग में சங்கம் யுகத்துல लक्ष्मी नारायण के லக்ஷ்மி நாராயணனோட बुद्ध रूपी फाटक में सदैव बाजे. புத்தி ரூபமான டோர்ல சதா இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் खुशी के बजते रहते होंगे. குஷி என்னோடது, குஷிக்கானது எப்பவுமே அது போயிட்டே தான் இருக்கும். लोग तुमको कहते हैं ये फिल्मी रिकॉर्ड क्यों बजाते हो? ஜனங்க சொல்றாங்க நீங்க ஏன் இந்த பிலிம் பாட்டெல்லாம் போடுறீங்க? उनको क्या पता? அவங்களுக்கு என்ன தெரியும்? ये फिल्मी रिकॉर्ड भी ड्रामा अनुसार काम में आने की चीजें है. இந்த பிலிமினோட பாட்டுகள் கூடயும் டிராமா அனுசாரமாக அது யூஸ் ஆக கூடியதுதான். इनका अर्थ तुम बच्चे ही समझते हो. இதோட அர்த்தத்தை பற்றி குழந்தைகளான உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க. ये रिकॉर्ड सुनने से भी இந்த பாட்டுகளை கேக்குறதுனால கூடயும் बाद में आ जाएंगे, பிறகு வந்துடுவாங்க. परंतु बच्चे भूल जाते हैं. ஆனா குழந்தைகள் மறந்து போயிடுறீங்க. घर में किसको कोई गमी होगी तो ये गीत ले जाना चाहिए. வீட்டுல யாருக்காவது துக்கம் இருக்குதுன்னா அப்போ இந்த பாட்டுகளை எடுத்துன்னு போகணும். ये गीत सुन करके बड़ा खुश होंगे. இந்த பாட்டுகளை கேட்டு ரொம்ப குஷி ஆகுவாங்க. ये बहुत वैल्यूबल चीज है. இது ரொம்ப வேல்யூபிளான பொருளா இருக்குது. कोई के घर में झगड़ा आदि होता हो இப்போ சிலரோட வீட்டுல சண்டை எல்லாம் ஏற்படுதுன்னா तो रिकॉर्ड बैठ करके सुनो. அப்போ ரெக்கார்ட உட்காந்து அந்த பாட்டை உட்காந்து கேளுங்க, सुनाओ சொல்லுங்க. तो அப்படின்னா மத்தவங்களுக்கு கேட்க வைங்க. गम अथवा दुख उड़ जाएगा. அப்போ துக்கம் கம்னா துக்கத்துக்கு சொல்வாங்க. இந்த கம் பிறகு துக்கம் என்றது பறந்து போயிடும்.
स्त्री का पति के साथ झगड़ा हो जाए இப்போ மனைவிக்கு கணவன் கூட சண்டை ஏற்பட்டது, तो बैठ करके रिकॉर्ड बजावे, அப்போ உட்காந்து ரெக்கார்ட போடணும். साथ साथ अर्थ भी बैठ सुनावे, அது கூட அர்த்தத்தை கூடயும் சொல்லணும், உட்காந்து அர்த்தத்தையும் சொல்லணும். परंतु अवस्था बड़ी हर्षित मुख होनी चाहिए. ஆனா ஸ்டேஜ் ரொம்ப புன்னக முகமோடதாக இருக்கணும். ऐसे नहीं कि गमगीन के साथ बैठ करके खुद भी गमगीन हो जाए. அப்படி இல்ல, இப்போ யாரோ துக்கமாக இருக்காங்க, அவங்க கூட உட்காந்து நாமளும் துக்கி ஆயிடுறது, அப்படி செய்யக்கூடாது. बच्चों को बहुत खुशी रहनी चाहिए. குழந்தைகளுக்கு ரொம்ப குஷியாக இருக்கணும். बाबा युक्तियाँ भी बताते रहते हैं. பாபா யுக்திகள் கூடயும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. देखो पर झगड़ा तो बहुत चलता है. விஷத்து பற்றி, அந்த விஷத்துக்காக சண்டை ரொம்ப ஏற்படுது. बोलो, சொல்லுங்க. गीता में भगवान वाचे है काम महाशत्रु है. கீதல பகவான் சொல்லிருக்காங்க காம் மகா சத்ருவா இருக்குது. काम की आस पूरी नहीं होती है காமத்தினோட ஆசை எப்போ நிறைவேறது இல்லையோ तो क्रोध में आ जाते हैं. அப்போ கோபம் வந்துடுதுன்னு சொல்றாங்க. इन काम क्रोध पर जीत पाने से हम विश्व के मालिक बन जाएंगे. இந்த காமம் பிறகு கோபத்து மேல வெற்றியை அடையிறதுனால நம்ம உலகத்துக்கே எஜமான் ஆயிடுவோம். फिर फूलों की वर्षा होगी. பிறகு பூக்களோட ஷவர் ஆகும்னு சொல்றாங்க. அந்த மழை பெய்யும், चारों ओर जय जयकार हो जाएगी. நாலா பக்கம் ஜெய ஜெயக்கார் ஆயிடும். सोने के फूल बरसेंगे. தங்கமான பூக்கள் அதோட ஷவர் ஆகும். मतलब இதுக்கு அர்த்தமா இருக்குது. இதுக்கு அர்த்தம் सच्ची सच्ची आत्माएं, सुखदायी आत्माएं, உண்மையான ஆத்மாக்கள், சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள், जो फूल की तरह யாரு பூக்கள் போல हल्कापन फैलाने वाली हो. லேசான தன்மைய பரவக்கூடியவங்க இருக்காங்க. ढेर की ढेर इस ज्ञान में निकलेंगी. நிறையதிலும் நிறைய ஆத்மாக்கள் இந்த ஞானத்துக்கு வருவாங்க. जैसे सोने के फूलों की बरसात हो रही हो. எப்படி இந்த தங்கமான பூ இருக்கு இல்லையா, இதோட மழை பெய்கிற போல ஏற்படும், வருவாங்க. तुम अभी कांटे से फूल बन रहे हो ना. இப்போ நீங்க முள்ளுகளிலிருந்து பூக்கள் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா, सोने के फूल बन जाएंगे. தங்கமான பூக்கள் ஆயிடுவீங்க. फिर तुम्हारा अवतरण होगा. பிறகு உங்களோட அவதாரம் ஆகும், ஏற்படும். क्या मतलब? என்ன அர்த்தமாச்சு? अवतरण तो कहते हैं ऊपर से नीचे उतरने को. அவதாரணம்னா மேலிருந்து கீழே வர்றதுக்காக சொல்வாங்க. அவதாரம்னு சொல்லி अवतरण कहाँ से होगा? எங்கிருந்து வருவீங்க? जब हमारी आत्मा संपन्न बन जाएगी எப்போ நம்ம ஆத்மா பரிபூர்ணம் ஆயிடுமோ तो सदैव ऊंची स्टेज में रहेगी. அப்போ சதா உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கும்னு சொல்றாங்க. जैसे ऊंचाई से எப்படி உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து इस जमीन की वस्तुएं छोटी छोटी दिखाई देती हैं. இப்போ உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த நிலத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே சின்ன சின்னதாக தென்படுமோ, ऐसे इस दुनिया की सारी समस्याएं छोटी छोटी दिखाई देंगी. அதே மாதிரி இந்த உலகத்தினோட எல்லா சூழ்நிலைகள் சின்ன சின்னதாக தென்படும் சொல்றாங்க. उन समस्याओं का समाधान करने के लिए அந்த சூழ்நிலைகளை
அதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக அத சரிப்படுத்துறதுக்காக जैसे कोई फरिश्ता ऊपर से नीचे उतरता है, எப்படி பரிஸ்தா மேலிருந்து அந்த தேவதைகள் மேலிருந்து கீழே இறங்குறாங்களோ तुम चुटकी में समाधान करेंगे। அப்போ நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு நொடிக்குள்ள அதோட அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு அத சால்வ் பண்ணிடுவீங்க। तो लोग समझेंगे कि अवतरण हुआ। அப்போ ஜனங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா அவதரணம் ஆச்சு, அவதாரம் ஏற்பட்டது। ये फूल नहीं बरसते हैं, இவங்க பூக்களை போடுறது இல்ல, परंतु वास्तव में तुम फूल बन करके आते हो। வாஸ்தவத்துல நீங்க பூக்களாகி வரீங்க। खुद फूल जैसे हल्के बन करके आते हो स्वयं பூக்கள் போல லேசாக வரீங்க। और जिनके बीच में आते हो वो भी हल्के बन जाते हैं। பிறகு யாருக்கு நடுவுல வரீங்களோ அவங்க கூடயும் லேஸ் ஆயிடுறாங்க। मनुष्य समझते हैं सोने के फूल बरसते हैं, மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தங்கத்தினோட பூக்கள் அது பெய்யும்। एक राजकुमार विलायत में गया, ஒரு ராஜ்குமார் விதேசத்துக்கு போனாங்க, वहाँ पार्टी दी, அங்க பார்ட்டிய கொடுத்தாங்க। उनके लिए सोने के फूल बनवाए गए। அவங்களுக்காக இந்த தங்கத்தினோட பூக்களை தயார் பண்ண வச்சாங்க। और सबके ऊपर वर्षा की गई। பிறகு எல்லார் மேல கூடயும் அத போடப்பட்டது। खुशी के मारे इतना मर्तबा किया। குஷியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கௌரவத்தை செலுத்தினாங்க। एक ही पार्टी में 40,000 रुपए के फूल बनाए। ஒரே பார்ட்டில 40,000 பூக்களை ரெடி பண்ணாங்க। और सच्चे सच्चे सोने के फूल बनाए। பிறகு உண்மையில தங்கத்தினோட பூக்களை தயார் பண்ணாங்க। बाबा उनके स्टेज आज को अच्छी रीति जानते हैं। பாபா அவங்களோட ஸ்டேஜ பற்றி எல்லாம் நல்லபடியாக தெரியும் பாபாக்கு। वास्तव में तो வாஸ்தவத்துல तुम सच्चे फूल बन करके आते हो। உண்மையான பூக்கள் நீங்க வரீங்க பூக்களாக। क्योंकि तुम ஏன்னா நீங்க सच्चे सच्चे हल्के फूल ऊपर से आते हो। உண்மையிலே லேசான பூக்கள் மேலிருந்து வரீங்க। तुम बच्चों को कितनी बड़ी लॉटरी मिल रही है। குழந்தைகளான உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாட்டரி கிடைக்குது। ये विश्व की बादशाही की लॉटरी है। இது உலகத்தினோட ராஜாங்கத்தினோட லாட்டரியா இருக்குது। और ये लॉटरी பிறகு இந்த லாட்டரி एक साथ नहीं मिलती है। ஒரே டைம்ல ஒண்ணு கிடைக்கிறது இல்ல, ஒரே டைம்லயே கிடைக்கிற விஷயம் இல்ல, धीरे धीरे करके मिलती है। மெதுவாக கிடைக்குது। जैसे कोई को करोड़ों की लॉटरी खुल जाए, இப்போ ஒருத்தருக்கு எப்படின்னா கோடி கணக்குல ரூபாவினோட லாட்டரி அவங்க அடிச்சிட்டாங்க, तो एक साथ दे देंगे क्या? அப்போ ஒரே டைம்லயே கொடுத்துடுவாங்களா? क्यों नहीं देंगे? ஏன் கொடுக்க மாட்டாங்க? हैं? इतना ढेर एक साथ मिल जावे तो आदमी पागल हो जाएगा। இவ்வளோ பணம் ஒரே டைம்ல மனிதனுக்கு கிடைச்சதுன்னா அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க। तो बाप भी कहते हैं धीरे धीरे विश्व की बादशाही देता हूँ। அப்போ அப்பாவும் சொல்றாங்க மெதுவாக நான் உங்களுக்கு உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்கறேன்। जैसे लौकिक बाप बच्चों के लिए सौगात लाते हैं, எப்படி லௌகிக அப்பா குழந்தைகளுக்காக கிஃப்ட் எடுத்துன்னு வராங்க, तो बच्चे कितने खुश होते हैं। அப்போ குழந்தைகள் எவ்வளவு குஷி ஆகுறாங்க।
बाबा भी कहते हैं तुम्हारे लिए यह सौगात लाया हूँ। பாபாவும் சொல்றாங்க உங்களுக்காக இந்த பரிசை எடுத்துன்னு வந்திருக்கேன். कोई छोटी सौगात पाए करके कहते हैं बाबा இப்போ சிலர் சின்ன அந்த ஒரு பரிசை எடுத்துட்டு சொல்றாங்க பாபா आप तो विश्व की बादशाही देते हो। நீங்க உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்கறீங்க. तो बाप कहते हैं ये तो यादगार है। அப்பா சொல்றாங்க இது நினைவார்த்தமா இருக்குது. ओम शांति। ஓம் சாந்தி. छोटा सा रात्रि क्लास है। ஒரு சின்ன நைட் கிளாஸ் ஆயிருக்குது. 13 सितंबर 1967 का 13 செப்டம்பர் 1967 गांधी जी को भी बापू जी व भारत का फादर कहते हैं। காந்திஜிக்கு கூடயும் பாப்புஜி இல்லன்னா பாரத்துக்கு அப்பான்னு சொல்றாங்க. यहाँ भी क्यों लगा दिया? அவங்களுக்கு கூடன்னு சொல்லி ஏன் சொன்னாங்க இங்க? गांधी जी को भी காந்திஜிக்கு கூடயும் சொல்லி भारत का फादर कहते हैं। பாரத்துக்கு அப்பான்னு சொல்லுவாங்க. विश्व पिता नहीं कहते हैं। உலகத்துக்கு அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. भारत का बापूजी। பாரத்க்கு பாப்புஜி அப்பா. किससे टैली किया? யாரு கூட டாலி பண்ணாங்க? विश्व किशोर से नहीं। விஸ்வ கிஷோர் கூட இல்ல. ब्रह्मा बाबा से टैली किया। பிரம்மா பாபா கூட டாலி பண்ணாங்க. जब नई दुनिया होगी எப்ப புது உலகம் இருக்குமோ तो विश्व में होगी या भारत में होगी? அப்ப உலகத்துல இருக்குமா இல்லன்னா பாரத்ல இருக்குமா? भारत में होगी। பாரத்ல இருக்கும்னு சொல்றாங்க. और उस नई दुनिया में பிறகு அந்த புது உலகத்துல पहला प्रिंस कौन होगा? ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் யாரா இருப்பாங்க? ब्रह्मा की सोल, பிரம்மாவோட ஆத்மா. कृष्ण की सोल, கிருஷ்ணனோட ஆத்மா. वो भारत का बापू है। அவங்க பாரத்க்கு அப்பா இருக்காங்க. उनको वर्ल्ड फादर नहीं कहेंगे। அவங்களுக்கு வேர்ல்ட் ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க. क्यों? ஏன்? हैं? क्योंकि जहाँ की वो सेवा करते हैं ஏன்னா எந்த இடத்துக்கு அவங்க சேவைய செய்யறாங்களோ वहाँ की बादशाही लेते हैं। அந்த இடத்தினோட ராஜாங்கத்தை எடுத்துக்கிறாங்க. भारत की सेवा की பாரத்தினோட சேவைய செஞ்சாங்க. तो भारत में राजाई मिलती है। அப்போ பாரத்ல ராஜாங்கம் கிடைக்குது. तो देखो दो फादर हैं। அப்ப பாருங்க 2 ஃபாதர்ஸ் இருக்காங்க. हैं? ब्रह्मा जी अंडर में है। विधर्मी तो खड़े ना। हाँ विधर्मी बने तो, लेकिन वहाँ राजाई थोड़ी हुई। விதர்மிகள் ஆனாங்க, ஆனா அங்க ராஜாங்கம் கிடைச்சதா என்ன? राजाई जब से शुरू होती है ராஜாங்கம் எப்பலிருந்து ஸ்டார்ட் ஆச்சோ वो कहाँ की बात है? அது எந்த இடத்தினோட விஷயமா இருக்குது? तो शिव बाबा भी फादर है। அப்போ சிவ பாபா கூடயும் ஃபாதரா இருக்காங்க. किसका? யாருக்கு? विश्व पिता है। உலகத்துக்கே அப்பா இருக்காங்க. शिव बाबा भी फादर है तो प्रजापिता ब्रह्मा भी फादर है। சிவ பாபாவும் ஃபாதரா இருக்காங்க, பிறகு பிரஜாபிதா பிரம்மா கூடயும் ஃபாதரா இருக்காங்க. ये दो फादर हैं। இவங்க 2 ஃபாதர்ஸ் ஆயிட்டாங்க. मुख्य முக்கியமாக एक आत्माओं का बाप ஒருத்தர் ஆத்மாக்களுக்கு அப்பா, और दूसरा இன்னொருத்தர் मनुष्यों का बाप। மனிதர்களுக்கு அப்பா. सारे मनुष्य सृष्टि के जो भी मनुष्य मात्र हैं
முழு மனித சிருஷ்டில இருக்கக்கூடிய யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்காங்க उन सब का बाप। அவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. इनको वर्ल्ड का फादर कहेंगे। இவங்களுக்கு வேர்ல்டுக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க. नहीं तो फादर एक ही होता है। இல்லன்னா ஃபாதர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ये निराकार भी बापूजी तो साकार भी बापूजी। இந்த நிராகார் கூடயும் பாப்புஜி தான், பிறகு சாக்கார் கூடயும் பாப்புஜி தான், அப்பா தான். साकार किसका बापूजी சாக்கார் யாருக்கு அப்பா இருக்காங்க? है? भारत का बापूजी, பாரத்க்கு அப்பா இருக்காங்க. क्योंकि साकार पार्ट बजाया, என்ன சாக்கார் பாட்ட செஞ்சிருக்காங்க. आकारी नहीं बने, ஆக்காரி ஆகல, शरीर रहते சரீரம் இருக்கிறப்போவே. निराकारी भी नहीं बने, நிராகாரி கூடயும் ஆகல. तो वो हुआ साकार बापूजी। அப்ப அவங்க ஆயிட்டாங்க சாக்கார் பாப்புஜி அப்பா. और वो हुआ பிறகு அவரு निराकार बापूजी। நிராகார் பாப்புஜி ஆனாங்க. एक ही बार इनका ड्रामा में पार्ट बजता है। ஒரே தடவை தான் டிராமால உங்களோட பாட்டு பிளே ஆகுது. इसलिए कहा जाता है बाप दादा। அதனாலதான் சொல்லப்படுகிறாங்க பாப் தாதா. दादा द्वारा ही बाप से वर्षा मिलता है। தாதா மூலமா தான் அப்பாவோட சொத்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ये तो बच्चे जानते हैं। இந்த விஷயத்தை பற்றி குழந்தைகளுக்கு தெரியும். कि बेहद का बाप हमको पढ़ाते हैं। எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா நமக்கு படிக்க வைக்கிறாங்க. हमको भारत का बापूजी नहीं पढ़ाते। நமக்கு பாரத்தினோட பாப்புஜி இருக்காங்க இல்லையா அப்பா, அவங்க படிக்க வைக்கிறது இல்ல. वो तो भारत का बापू हुआ माने हद का बापू हुआ। அவங்க பாரத்க்கு பாப்பு ஆனாங்க. அப்படின்னா எல்லைக்கு உட்பட்ட பாப்பு ஆனாங்க. पढ़ाने वाला படிக்க வைக்க கூடியவர் बेहद का बाप है। எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. कहते हैं जब भगवान वाच சொல்றாங்க எப்போ பகவான் பேசுறாங்களோ तो उन भक्तों को कृष्णपुरी ही बुद्धि में आती है। அப்ப அந்த பக்தர்களுக்கு கிருஷ்ணனோட நகரம் தான் புத்தியில வருது. वो बेहद का बाप तो हो नहीं सकता। அவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா ஒண்ணு ஆக முடியாது. கிருஷ்ணர் सतयुग का पहला प्रिंस है। சத்யுகத்தினோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆயிருக்காங்க, இளவரசன் ஆயிருக்காரு. कहते भी है हे कृष्ण नारायण वासुदेव। சொல்லவும் செய்றாங்க ஹே கிருஷ்ண நாராயண வாசுதேவன் சொல்லி. शास्त्रों में लिखा हुआ है। சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க. सतयुग में नारायण का राज्य था। சத்யுகத்துல நாராயணனோட ராஜ்யம் இருந்தது. जो नारायण बनता है वो ही कृष्ण था। யாரு நாராயண் ஆகுறாங்களோ அவங்கதான் கிருஷ்ணராக இருந்தாங்க. सृष्टि का पहला पत्ता था। சிருஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் இலையாக இருந்தாங்க. पहले पहले होते हैं देवताएं। ஃபர்ஸ்ட் தேவதைகள் இருப்பாங்க. और देवताई सृष्टि भारत में ही होती है। பிறகு தேவதைகளோட சிருஷ்டி தெய்வீகமான சிருஷ்டி பாரத்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. वो बेहद का बाप तो हो नहीं सकता है। அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா ஒண்ணும் இருக்க முடியாது, ஆக முடியாது. मैंने सतयुग में பாபா சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா சத்யுகத்துல जो नारायण होगा யாரு நாராயண் இருப்பாங்களோ उसको बेहद सृष्टि का बाप कहेंगे। அவங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டிக்கு அப்பான்னு சொல்வாங்களா, या हद का बाप कहेंगे। இல்லன்னா எல்லைக்கு உட்பட்ட அப்பான்னு சொல்வாங்களா? वो हद का बाप हुआ। அவங்க எல்லைக்கு உட்பட்ட அப்பா ஆனாங்க. और उसके मुकाबले
பிறகு அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா संगम युग में जो सारे विश्व के ऊपर कंट्रोलर बनता है சங்கம் யுகத்துல யாரு முழு உலகத்து மேல கண்ட்ரோலர் ஆகுறாங்க? वो हुआ बेहद का बाप। அவங்க ஆனாங்க எல்லையருக்கு அப்பாற்பட்ட அப்பா. तो उनको तो कृष्ण ही बुद्धि में आवेगा। அப்ப அவங்களுக்கு கிருஷ்ணர் தான் புத்தியில வருவாங்கன்னு சொல்றாங்க. वो तो बेहद का बाप नहीं हो सकता है। बेहद का बाप तो निराकार शिव बाबा वही। அவங்க எல்லையருக்கு அப்பாற்பட்ட அப்பா ஆக முடியாது. எல்லையருக்கு அப்பாற்பட்ட அப்பா நிராகார சிவ பாபா ஆகுறாங்க. ब्रह्मा को कहा जाता है ग्रेट ग्रेट ग्रैंड फादर। பிரம்மாக்கு சொல்லப்படுகிறாங்க கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். शिव बाबा को सिर्फ फादर कहेंगे। சிவ பாபாக்கு வெறும் ஃபாதர்னு சொல்வாங்க. क्यों? ஏன்? शिव बाबा फादर किसका है? சிவ பாபா யாருக்கு ஃபாதர் ஆயிருக்காங்க? आत्माओं का फादर है। ஆத்மாக்களுக்கு ஃபாதர் ஆயிருக்காங்க. अब ऐसे फादर बच्चों को पढ़ाते हैं। இப்போ இப்படிப்பட்ட அப்பா குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. बाप पढ़ाते हैं அப்பா படிக்க வைக்கிறாங்க. तब यह भी पढ़ा सकते हैं। அப்போ இவங்களால கூடயும் படிக்க வைக்க முடியும். जब बाप नहीं पढ़ाते எப்ப அப்பா படிக்க வைக்கிறது இல்லையோ तो ये भी किसी को पढ़ाई அப்போ இவங்க கூடயும் யாருக்குமே படிப்பு नहीं पढ़ा सकते। படிக்க வைக்க முடியாது. खुद ही दूसरे धर्मों से धर्म पिताओं से प्रभावित होते रहते हैं। சுயமே மத்த தர்ம பிதாக்களுக்கு தர்மத்துக்கு அடிமையாயிட்டு இருப்பாங்க. यह तो भाई के रूप में भी आ जाते हैं। இவங்க சகோதரனோட ரூபத்துல கூடயும் வந்துடுறாங்க. मम्मा भी बन जाते हैं மம்மாவும் ஆயிடுறாங்க. क्योंकि इन द्वारा ही अडॉप्ट करते हैं। ஏன்னா இவங்க மூலமா தான் தத்து எடுத்துக்கிறாங்க. तो माता पिता भी हो जाते हैं। அப்போ அப்பா அம்மா கூடயும் ஆயிடுறாங்க. वो तो है निराकार। அவங்க இருக்காங்க நிராகார். फिर माता कहाँ से आवेगी? பிறகு அம்மா எங்கிருந்து வருவாங்க? तो ये माता भी है அப்போ இவங்க அம்மாவும் ஆயிருக்காங்க. और पिता भी है। பிறகு அப்பாவும் ஆயிருக்காங்க. ज्ञान भी है। तुम माता पिता हम बालक तेरे। பாடவும் செய்றாங்க. நீங்க அப்பா அம்மா இருக்கிறீங்க, நாங்க உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். त्वमेव माता च पिता त्वमेव। நீதான் அம்மா அப்பா, நீதான் அம்மா நீதான் அப்பா. त्वम एक को कहा जाता है துவம்னு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லப்படுகிறாங்களா या ज्यादा को कहा जाता है? இல்லன்னா அதிக பேருக்கு சொல்லப்படுகிறதா? तू ही मेरी माता है, तू ही मेरा पिता है। நீதான் என்னோட அம்மா, நீதான் என்னோட அப்பா. एक पर्सनालिटी हुई या दो पर्सनालिटी हुई? ஒரு பர்சனாலிட்டி ஆச்சா இல்லன்னா ரெண்டு பர்சனாலிட்டி ஆச்சா? एक पर्सनालिटी हुई। ஒரு பர்சனாலிட்டி ஆச்சு. शिव बाबा तो फादर है। சிவ பாபா ஃபாதர் ஆயிருக்காங்க. फिर उनको माता पिता दोनों कैसे कह सकते? பிறகு அவங்களுக்கு அம்மா அப்பான்னு சொல்லி ரெண்டு கூடயும் ரெண்டு விஷயத்த கூடயும் எப்படி சொல்ல முடியும்? ऐसे का जवाब क्या होगा? எப்படி என்ன அதுக்கு பதில் என்ன ஆக இருக்கும்? है? हाँ, जिसके द्वारा माता का पार्ट बजाया स्पेशल, யாரு மூலமாக அம்மாவோட பாட்டு ஸ்பெஷலாக செஞ்சாங்களோ वो पार्टधारी शरीर छोड़ने के बाद அந்த பாட்தாரி शरीर விட்டதுக்கு பிறகு प्रवेश करके माता का भी पार्ट बजाता है। பிரவேசம் பண்ணி அம்மாவோட பாட்டு கூடயும் செய்றாங்க. तो पर्सनालिटी तो एक ही हो जाती है। அப்போ பர்சனாலிட்டி ஒரே பர்சனாலிட்டி ஆயிடுது.
पाठ बजाने वाली आत्माएं दो हो जाती हैं। பாட் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் 2 பேர் ஆயிடுறாங்க. एक राम बाप वाली आत्मा, ஒருத்தர் ராம் பாப்பினோட ஆத்மா, जिसमें शिव प्रवेश करता है, யாருக்குள்ள சிவன் பிரவேசம் செய்றாங்க. और दूसरी ब्रह्मा की सोल, பிறகு இன்னொருத்தர் யாருன்னா பிரம்மாவோட ஆத்மா, जो अर्धचंद्र के रूप में दिखाई जाती है। யார பாதி சந்திரமா ரூபத்துல காமிக்கப்படுகிறாங்க. इसलिए बोला, पूछा उनको माता पिता कैसे कह सकते हैं? அதனாலதான் சொன்னாங்க, கேட்டாங்க, அவங்கள அம்மா அப்பான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? कहते हैं कि ये मेरी बन्नी है। சொல்றாங்க, இவங்க என்னோட மனைவி ஆயிருக்காங்க, मैं इनसे अडॉप्ट करता हूँ। நான் இவங்க மூலமாக தத்து எடுத்துக்கிறேன். तो एडॉप्शन साकार में होगी அப்போ தத்து எடுத்துக்கிறது சாக்காரத்துல ஆகுதா या निराकार में होगी? இல்லன்னா நிராகாரத்துல ஆகுதா? साकार में साकार में एडॉप्शन होती है। சாக்காரத்துல தத்து எடுத்துக்கிற விஷயம் நடக்குது. कैसे? எப்படி? वही ब्रह्मा की सोल அந்த பிரம்மாவினோட சோல் தான் फिर कोई माता में प्रवेश करती है। பிறகு ஒரு மாதாக்குள்ள பிரவேசம் செய்றாங்க. तो इनको ही माता पिता कह सकते हैं। அப்போ இவங்களுக்கு தான் அம்மா அப்பான்னு சொல்லப்படும் சொல்றாங்க. शिव बाबा तो सदैव है ही है। சிவ பாபா சதா இருக்கதா செய்றாங்க. एडॉप्शन देहधारी की होती है। தத்து எடுத்துக்கிற விஷயம் தேகதாரிகளது இருக்கும்னு சொல்றாங்க. निराकार की एडॉप्शन की कोई बात நிராகாரனோடது தத்து எடுத்துக்கிற விஷயம் எதுவுமே होती नहीं। இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. तो बाप आकर के अडॉप्ट करते हैं அப்ப அப்பா வந்து தத்து எடுத்துக்கிறாங்க माता के द्वारा। அம்மா மூலமாக. इनमें प्रवेश करके कहते हैं कि तुम हमारे बच्चे हो। இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி சொல்றாங்க, நீங்க நம்மளோட குழந்தைகளா இருக்கீங்க. किनमें प्रवेश करके? யாருக்குள்ள பிரவேசம் பண்ணி? इनमें माने किनमें प्रवेश करके कहते हैं? இவங்களுக்குள்ளன்னா யாருக்குள்ள பிரவேசம் பண்ணி சொல்றாங்க? आदि माता में प्रवेश करके कहते हैं। ஆதி மாதாக்குள்ள பிரவேசம் பண்ணி சொல்றாங்க. आदि पिता में प्रवेश करके कहते हैं। ஆதி பிதாக்குள்ள பிரவேசம் பண்ணி சொல்றாங்க. और ब्रह्मा में भी பிறகு பிரம்மாக்குள்ளேயும் प्रवेश करके कहते हैं। பிரவேசம் பண்ணி சொல்றாங்க. बच्चे फिर कहते हैं बाबा हम आपके हैं। குழந்தைகள் பிறகு என்ன சொல்றாங்கன்னா, பாபா நாங்க உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். बाबा ने समझाया कि शिव बाबा सभी का बाप है। பாபா புரிய வச்சிருக்காங்க, சிவ பாபா எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. तो जरूर आकर के भारत को ही वर्षा दिया होगा। அப்போ கண்டிப்பாக வந்து பாரத்க்கு தான் சொத்து கொடுத்திருப்பாங்க. ये क्या बात हुई? இது என்ன விஷயமாச்சு? शिव बाबा सभी का बाप है तो सभी को वर्षा देना चाहिए। சிவ பாபா எல்லாருக்குமே அப்பான்னு சொன்னா எல்லாருக்குமே சொத்து கொடுத்திருக்கணும். फिर जरूर आकर के भारत को ही वर्षा क्यों दिया होगा? அப்போ கண்டிப்பாக வந்து பாரத்க்கு தான் ஏ சொத்தை கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. क्योंकि और देश बाद में आते हैं। ஏன்னா மத்த தேசங்கள் பிறகு வருதுன்னு சொல்றாங்க. और भारत பிறகு பாரத் पहले होता है। ஃபர்ஸ்ட் இருக்கும்னு சொல்றாங்க. जहाँ बाप आकर के देवता धर्म की स्थापना करते हैं। इसलिए बोला
எங்க அப்பா வந்து தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனை செய்றாங்க, அதனாலதான் சொன்னாங்க कि जरूर आकर भारत को ही वर्षा दिया होगा। கண்டிப்பாக வந்து பாரத்க்கு தான் சொத்தை கொடுத்திருப்பாங்க। बेहद का बाप आकर के मुक्ति और जीवन मुक्ति का वर्षा देते हैं। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா வந்து முக்தி ஜீவன் முக்தியினோட சொத்தை கொடுக்கறாங்க। मुक्ति में तो सभी को जाना है, எல்லாருக்குமே முக்திக்கு போக வேண்டியதாக இருக்கும்। परंतु शुरू शुरू में जब नई सृष्टि का निर्माण होता है, ஆனா ஆரம்பத்துல எப்போ புது சிருஷ்டியினோட நிர்மாணம் ஆகுதோ, அப்படின்னா உருவாக்குற விஷயம் நடக்குதோ, तो सब जीवन मुक्ति में नहीं जाते हैं। அப்போ எல்லாருமே ஜீவன் முக்திக்கு போகிறது இல்ல। सब जावेंगे या थोड़े जावेंगे। थोड़ी आत्माएं जीवन मुक्ति में जाती हैं और எல்லாருமே போகுவாங்களா, இல்லன்னா கொஞ்சம் பேர் போகுவாங்களா? बाकी सब கொஞ்சம் பேரு ஜீவன் முக்திக்கு போகுவாங்க, மற்றபடி எல்லாமே मुक्ति में जाते हैं। முக்திக்கு போகுவாங்க। तुम हिसाब किताब चुकतू करते हो योग बल से। நீங்க கணக்கு வணக்க யோக பலத்து மூலமா அதெல்லாமே தீர்த்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க। तुम्हारा हिसाब किताब உங்களோட கணக்கு வணக்கு कैसे चुकतू नहीं होता। எது மூலமாக சுக்து ஆகிறது இல்ல, கிளியர் ஆகிறது இல்ல? धर्मराज की सजाओं से तुम्हारा हिसाब किताब चुकतू தர்மராஜனோட தண்டனை மூலமாக உங்களோட கணக்கு வணக்கு கிளியர் ஆகுற விஷயம் नहीं होता है। ஆகிறது இல்லன்னு சொல்றாங்க। तुम फिर भी पहले पहले आते हो, நீங்க ஆனாலும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் வரீங்க। क्योंकि तुमको राजाई करनी होती है ना। ஏன்னா உங்களுக்கு ராஜாங்கத்தை செய்ய வேண்டியதாக இருக்கோ இல்லையா? सारे विश्व के ऊपर तुम राजाई करते हो। முழு உலகத்து மேல நீங்க ராஜாங்கத்தை செய்றீங்க। तुमको डबल इंजन खींचते हैं ना। உங்களை டபுள் இன்ஜின் இழுக்கிறாங்க இல்லையா? कौन सा डबल इंजन? तुमको पता थोड़ा ही पड़ता है। எந்த டபுள் இன்ஜின் உங்களுக்கு தெரியுதா என்ன? कि निराकार बात कहते हैं या साकार बात कहते हैं। कहने वाला कौन है? நிராகார அப்பா சொல்றாங்களா இல்லன்னா சாக்கார அப்பா சொல்றாங்களா என்ற விஷயம் சொல்லக்கூடியவங்க யாரா இருக்காங்க? कब वो बात करते हैं, कब वो बात करते हैं। சில நேரத்துல இவங்க பேசுறாங்க, சில நேரத்துல அவங்க பேசுறாங்க। ये भी पुरुषार्थ है ना। सूक्ष्म वतन में भी इस बाबा को देखते हैं। இதுவும் புருஷார்த்தமா இருக்குது இல்லையா? சூக்ஷ்ம வத்தனத்துல பாபாவை அவங்க பாக்குறாங்க। किस बाबा को? எந்த பாபாவை? ब्रह्मा बाबा को। பிரம்மா பாபாவை। ये पास होते हैं। मम्मा बाबा की गारंटी है। இவங்க பாஸ் ஆகுறாங்க, மம்மா பாபா இது கேரண்டியா இருக்குதுன்னு சொல்றாங்க। गाया भी जाता है अम्बा सरस्वती। பாடவும் செய்றாங்க அம்பா சரஸ்வதி। नाम इनके बहुत रखे हुए। இவங்களோட பேரு நிறைய வச்சிருக்காங்க। अम्बा काली, அம்பா காளி। फिर पता किसको भी नहीं है कि ये कौन है। பிறகு தெரியறதே இல்ல இவங்க யாரா இருக்காங்கன்னு சொல்லி। बंगाल में काली की कितनी महिमा करते हैं। பங்கால்ல காளியோட மகிமை எந்த அளவுக்கு செய்றாங்க?
कितनी पूजा करते हैं, எவ்வளவு பூஜை செய்யறாங்க. मगर काली की शक्ल तो देखो कैसी है. ஆனா காளியோட முகத்தை பாருங்க எப்படி இருக்குது. जैसे कि कोई राक्षसनी हो. எப்படின்னா ராட்சசி போல இருக்குது. इतनी तो वो भयानक बनाई दी है. அப்படி பயங்கரமாக தயார் பண்ணிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. अब ऐसी भयानक तो कोई होती नहीं है. இப்போ இப்படி பயங்கரமாக ஒன்னும் இருக்கிறது இல்ல. और फिर उसको दिखाया है हिंसक. பிறகு அவங்கள இம்சை செய்யக்கூடிய ரூபத்துல காமிச்சிருக்காங்க. चित्र में खांडा हाथ में लेकर के कितनी हिंसा करते हुए दिखाया. சித்திரத்துல அருவாலை எடுத்துக்கிட்டு எவ்வளவு இம்சை பண்றது காமிச்சிருக்காங்க. एक हाथ में खंडा, फिर देखो पूजा कितनी होती है. ஒரு கையில அருவாலு, பிறகு பாருங்க எவ்வளவு பூஜை நடக்குது. बाप समझाते हैं அப்பா புரிய வைக்கிறாங்க, ऐसे काली का रूप कोई होता नहीं है. இப்படி காளியினோட ரூபம் எதுவுமே இருக்கிறது இல்ல. ये तो मनुष्यों के ही चित्र हैं. இது மனிதர்களோட சித்திரம் தான் இருக்குது. उनके चरित्र का चित्रण करने के लिए அவங்களோட சரித்திரத்தை காமிக்கிறதுக்காக, டிரா பண்ணி காமிக்கிறதுக்காக महाकाली के पास जैसे बंगाली जाते हैं, மகாகாளி கிட்ட எப்படி பங்காளி போகிறாங்களோ, पूजा करते हैं, பூஜை செய்யறாங்க. ऐसे अम्बा के पास भी बहुत जाते हैं. அதே மாதிரி அம்பா கிட்டயும் நிறைய பேரு போகிறாங்க. मम्मा एक है, மம்மா ஒருத்தர் தான். फिर साथ साथ में तुम भी हो. பிறகு அது கூட நீங்களும் இருக்கீங்க. चंडिका देवी का भी मेला लगता है. சண்டிகா தேவியினோட மேல குடையும் ஏற்படுது. अम्बा का भी मेला लगता है. அம்பாவோட மேல குடையும் ஏற்படுது, திருவிழா குடையும் ஏற்படுது. विष्णु देवी का भी मेला लगता है. விஷ்ணு தேவியினோட மேல குடையும் ஏற்படுது. ये मेला किस बात की यादगार है. பாபா கேக்குறாங்க, இந்த மேலா எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்குது? जरूर मिलन मेला मनाया है. கண்டிப்பாக மிலன் மேலாவை பண்ணிருக்காங்க, சந்திக்கிற அந்த திருவிழாவை செஞ்சிருக்காங்க அப்பா கூட. यहाँ इस दुनिया में तो देवी कहना भी रंग हो जाता है. இப்போ இந்த உலகத்துல தேவியன் சொல்றது கூடயும் தவறாயிடுது. देवी अथवा श्री अक्षर तो देवताओं का है. தேவி இல்லனா ஸ்ரீ என்ற வார்த்தை தேவதைகள் தான் இருக்குது. श्री लक्ष्मी, श्री देवी, श्री नारायण देवता, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ தேவி, ஸ்ரீ நாராயண் தேவதா, ये स्वर्गवासियों के अक्षर இது ஸ்வர்கவாசிகளினோட வார்த்தைகள் आज की दुनिया में नरकवासियों को दे दिए. இன்றைய உலகத்துல நரகவாசிகளுக்கு கொடுத்துட்டாங்க. ये रंग बात है. இது தவறான விஷயம் ஆயிடுச்சு. कहते भी हो कि ये पतित दुनिया है, आसुरी रावण का राज्य है. சொல்லவும் செய்றீங்க, இது பதித்த உலகமா இருக்குது, ஆசுரி ராவண ராஜ்யமா இருக்குது. परंतु कोई समझ नहीं सकते हैं. ஆனா யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. आजकल के मनुष्यों की एक्टिविटी இன்றைய மனிதர்களினோட ஆக்டிவிட்டி நடத்த जैसे राक्षसों मिसल है. ராட்சசர்கள் போல இருக்குது. कैसे कैसे खून करके चले जाते हैं. எப்படி கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. ये तो राक्षसों का ही काम है ना. இது ராட்சசர்களோட வேலை தானே இருக்குது.
आदि भी कहते रहते हैं कि ये राक्षस राज्य है। எம்பி இவங்க எல்லாம் கூடயும் சொல்றாங்க இது ராட்சசர்களோட ராஜ்யமா இருக்குதுன்னு. परंतु तुम तो अब शिवालय का मालिक बनते हो। ஆனா நீங்க இப்போ சிவாலயத்துக்கு எஜமான் ஆகுறீங்க. शिवालय सतयुग को कहा जाता है சிவாலயம்னு சொல்லி சத்யுகத்துக்கு சொல்லப்படுகிறது. और वैश्यालय नरक को कहा जाता है। பிறகு வைஷாலய நரகத்துக்கு சொல்லப்படுகிறது. सतयुग की रचना सत्य बाप आकर के करते हैं। சத்யுகத்தினோட படைப்பு உண்மையான அப்பா வந்து செய்றாங்க. और नरक की रचना ये झूठे नर बैठ करके करते हैं। பிறகு நரகத்தினோட படைப்பு இந்த பொய்யான மனிதர்கள் உட்கார்ந்து செய்றாங்க. तो नाम पड़ता है नरक। அப்போ பேரு வருது நரகம். नर நர क க नर ने क्या किया? நரன் என்ன செஞ்சாங்க? नरक बनाया। நரகத்தை உருவாக்குனாங்க. जब तुम स्वयं स्थिति में स्थित हो जाते हो எப்போ நீங்க ஸ்வஸ்திதில நிலைச்சிடுவீங்களோ तो स्वर्ग बनाते हो। அப்போ ஸ்வர்க்கம் உருவாக்குவீங்க. तो तुमको अब कितना नशा होना चाहिए? அதாவது உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு போதை ஏறி இருக்கணும்? क्या என்ன कि हम நாம स्वर्ग बनाने के काम में सहयोगी बनते हैं। ஸ்வர்கத்தினோட வேலையில உதவியாளர்களாக ஆகிறோன்னு. हम सारे विश्व को नरक से स्वर्ग बनाते हैं। நாங்க முழு உலகத்தை நரகத்திலிருந்து ஸ்வர்க்கம் ஆக்குறோம். सिर्फ भारत की बात नहीं है। வெறும் பாரத்தினோட விஷயம் மட்டும் இல்ல, सारी दुनिया की चुनिंदा आत्माओं को முழு உலகத்துல இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்திருக்கிற ஆத்மாக்களை राक्षस से क्या बना देते? ராட்சஸ்ல இருந்து என்ன ஆக்கிடுறாங்க? देवता बना देते। தேவதைகளாக ஆக்கிடுறாங்க. हम ब्रह्मा कुमार कुमारी संगम पर हैं। நாம பிரம்மா குமார் குமாரிஸ் சங்கமத்துல இருக்கிறோம். और कोई युग में नहीं होते हैं। வேற எந்த யுகத்திலயும் இருக்கிறது இல்ல. बाकी तो जो भी शूद्र बन वाले इस कलयुगी दुनिया में हैं, மற்றபடி யாரெல்லாம் சூத்ர வர்ணத்தினர்கள் இந்த கலியுகி உலகத்துல இருக்காங்க वो सब पतित हैं। அவங்க எல்லாருமே பதித்தர்களா இருக்காங்க. वो तो पावन बन नहीं सकते அவங்க பாவன ஆக முடியாது जब तक आकर के ब्राह्मण न बने। எப்ப வரைக்கும் வந்து பிராமணர்கள் ஆக மாட்டாங்களோ அப்ப வரைக்கும். ब्रह्मा की பிரம்மாவோட औलाद न बने। எப்ப வரைக்கும் குழந்தைகள் ஆகிறது இல்லையோ அப்ப வரைக்கும் சொல்றாங்க. बाप कितनी अच्छी अच्छी बातें सुनाते हैं। அப்பா எவ்வளவு நல்ல நல்ல பேச்சுகள்ல சொல்றாங்க. लॉन्ग लॉन्ग बिफोर सतयुग था। லாங் லாங் பிஃபோர் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு முன்னாடி சத்யுகம் இருந்தது. लक्ष्मी नारायण का राज्य था। அதுல லட்சுமி நாராயணனோட ராஜ்யம் இருந்தது. उन लक्ष्मी नारायण की आत्मा ने कैसे 84 जन्म लिए? அந்த லட்சுமி நாராயணனோட ஆத்மாக்கள் எப்படி 84 ஜென்மங்களை எடுத்துக்கிட்டாங்க? वो कहानी हम आपको लक्ष्मी नारायण की सुनाते हैं। அந்த ஸ்டோரி நாங்க உங்களுக்கு லட்சுமி நாராயணனோடது சொல்றோம். वो पंडित लोग तो அந்த பண்டிதர்கள் सत्यनारायण की சத்யநாராயணனோட झूठी कथा सुनाते हैं। பொய்யான கதைய சொல்றாங்க. क्यों? ஏன்? क्योंकि उसमें लक्ष्मी नारायण की तो कोई कहानी सुनाते नहीं है। ஏன்னா அதுல லட்சுமி நாராயணனோட கதை எதுவுமே சொல்லுறது இல்ல. लीलावती कलावती लकड़हारा லீலாவதி கலாவதி லக்கடஹாரா அப்படின்னா உட்கட்டர் இருக்காங்க இல்லையா அவங்களோடது. जिन्होंने वो कथा की है யாரு அந்த கதைய செஞ்சிருக்காங்களோ उनकी कथा सुनाते हैं। அவங்களோட கதைய சொல்றாங்க. इससे साबित होता है कि सच्ची कथा का उनको இதனால நிரூபணம் ஆகுது உண்மையான கதைய பற்றி அவங்களுக்கு पता ही नहीं। தெரியவே தெரியாது. तो ये है रियल कहानी। அப்போ இதா இருக்குது உண்மையான கதை.
इस रियल कहानी को सुनने वाले இந்த உண்மையான கதையை கேட்கக்கூடியவங்க रियल दुनिया में जाते हैं। உண்மையான உலகத்துக்கு போகிறாங்க। रियलिटी बाप आकर के बताते हैं। உண்மையான விஷயத்த அப்பா வந்து சொல்றாங்க। तो बोलो हम तुमको सत्यनारायण और लक्ष्मी की ऐसी कथा सुनाते हैं। அப்ப சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு சத்யநாராயண பிறகு லக்ஷ்மினோட கதை அப்படி சொல்றோம், जो तुम भी लक्ष्मी नारायण बन जाओ। அப்போ நீங்க கூட லக்ஷ்மி நாராயணா ஆயிடுவீங்க। वहाँ सब यथा राजा रानी तथा प्रजा होते हैं। நீங்களும் ஆயிடணும் அப்படி। அங்க எல்லாருமே ராஜா ராணி எப்படியோ அதே மாதிரி தான் பிரஜைகள் இருப்பாங்க। अभी तो ये है संगम युग। இப்போ இது சங்கம யுகமா இருக்குது। यहाँ तो सब एक जैसे हो न सके, இங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது। परंतु इसको पुरुषोत्तम युग भी कहा जाता है। ஆனா இதுக்கு புருஷோத்தம் யுகமன் கூடயும் சொல்லப்படுகிறது। क्योंकि जो ஏன்னா யாரு आत्मा रूपी पुरुष है, ஆத்மா ரூபமான புருஷ் இருக்காங்க, उनका पता लग जाता है कि कौन कौन आत्मा है, कौन कौन पुरुष है। அது மூலமா தெரிஞ்சிடுது எந்தெந்த ஆத்மாக்கள் எந்தெந்த புருஷ் नंबरवार उत्तम बनने वाले हैं। நம்பர்வாராக உத்தம ஆக கூடியவங்க ஆயிருக்காங்க। तुम स्वर्ग में जाते हो நீங்க ஸ்வர்க்கத்துக்கு போகிறீங்க, तो वहाँ तुम्हारा फर्नीचर भी सारा फर्स्ट क्लास मिलेगा। அங்க உங்களோட பர்னிச்சர் கூடயும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக கிடைக்கும்னு சொல்றாங்க। कोई भी चीज दुखदाई नहीं होगी। எந்த பொருள்கள் கூடயும் துக்க கொடுக்க கூடியதாக இருக்கிறது இல்ல। अच्छा, அச்சா, बच्चों को रात की नमस्ते। குழந்தைகளுக்கு இந்த இரவுக்காக நமஸ்தே, இரவினோட நமஸ்தே। ஓம் சாந்தி।